ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபியில் மண் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாயில் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஒரு விஷயந்தான், ஸ்கின் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மண் வகையை பற்றி எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, எந்த அமைப்பு இது பிரித்து வச்சிருக்கு மற்றும் இந்த மண்ணை பற்றின கூடுதல் தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்திய மண் வகையை மட்டுமே 1953 வருஷம் தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் நம்மளுடைய மண்ணை 8 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொரு கேட்டகரியை பார்க்கலாம். முதல்ல வண்டல் மண், 2 கரிசல் மண், 3 செம்மண், 4வது சரளை மண், 5வது காடு மற்றும் மலைமண், 6 வறண்ட மற்றும் பாலைமண், 7 உப்பு மற்றும் காரமண், 8 களிமண் அல்லது சதுப்பு நிலமண் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த 8 வகையான வண்டல் மண்ணும் எதன் அடிப்படையில் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் பிரித்து வச்சுருக்காங்க. இயற்பியல் அப்படின்னா அதனுடைய பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் அதனுடைய கலர் எப்படி, அதனுடைய நுண் துளைகள் எப்படி. நுண் துளைகள் அப்படின்னா நீரை உறிந்து கொள்ளும் தன்மை ஒவ்வொரு மண்ணுக்கு மண்ணு மாறுபடும். இப்போ களிமண் இருக்குன்னா அதில் தண்ணியை ஊற்றும் பொழுது அதிகப்படியான தண்ணீர் தனக்குள் சேமித்து வைத்து கொள்ளும். இதுவே ஆற்று மணல் அப்படின்னா அதை நம்ம தண்ணி ஊற்றும் பொழுது அதிகமாக உறிஞ்சும், ஆனால் சேமித்து வைத்து கொள்ள இயலாது. அப்போது எதன் அடிப்படையில் மண்ணை பிரித்து வைத்துள்ளனர் என்றால் இயற்பியல் அடிப்படையில் மற்றும் வேதியியல் அடிப்படையில். அப்போது இயற்பியல் அடிப்படை என்றால் தெரிந்துவிட்டது. இப்பொழுது வேதி அடிப்படை அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன். ஒவ்வொரு மண்ணுக்கு மண் பார்த்திங்கன்னா அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறுபடும். இப்போது வண்டல் மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய அலுமினியம் சத்து அதிகமாக இருக்கும். அதுவே கரிசல் மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டைட்டானியம் மற்றும் அயன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். மற்றும் செம்மண் எடுத்திங்கன்னா அதில் அயன் ஆக்சைட்ஸ் நிறையா இருக்கும். அப்போது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பொறுத்து தான் அதனுடைய வண்ணங்கள் மற்றும் கெமிக்கல் அந்த ரசாயன மாற்றங்கள்லாம் மாறுபடும். அப்போது இயற்பியல் மற்றும் வேதியியல் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட இந்திய மண் வகைகளை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வண்டல் மண் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வண்டல் மண் ஒரு நிமிஷம் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்கள், புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது மண். இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஸ்கின் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது உலக மண் தினம் என்று அனுசரிக்கப்படுவது டிசம்பர் 3ஆம் தேதி. நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின், அதனால தான் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் பார்த்தலாம். மண்ணின் கூட்டு பொருட்கள் என்று அழைக்கப்படக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. ஒரு மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம் அது மண்ணுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா கனிம பொருட்கள், மினரல் மெட்டீரியல்ஸ் ஒரு 45%. மார்க்கர் கலர் தெரியுதா? மினரல் மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடிய கனிம பொருட்கள் 45%, நீர் ஒரு 25%, காற்று 25% மற்றும் கரிம பொருட்கள் 5%. மொத்தம் 100% மண்ணுக்குள்ள இவ்வளோ பொருட்கள் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் மண்ணுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இப்போ ஒவ்வொரு மண்ணுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ வண்டல் மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மண் எப்படி உருவாகுது, இந்த மண்ணுடைய சில வேதியியல் பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வண்டல் மண் அப்படின்னு எடுத்திங்கன்னா 2ஆக பிரிக்கலாங்க. 1 பாங்கர், 1 காடர். பாருங்கள், இதில் காடர் அப்படின்றது புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லலாம். புதிய வண்டல் மண். பாங்கர் அப்படின்றது பழைய வண்டல் மண். இந்த 2 வண்டல் மண்ணுமே பார்த்திங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனால் இந்த காடர் அப்படின்றது கொஞ்சம் வெண்மை நிறத்தில் இருக்கும். இந்த பாங்கர்ன்றது கொஞ்சம் அடர் கருப்பு நிறத்தில் இருக்கும், ஒரு சாக்லேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த பாங்கர் அப்படின்ற பழைய வண்டல் மண் தான் வேளாண்மைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த 2 மண்ணுமே பாங்கராகட்டும் காடராகட்டும் எதன் அடிப்படையில் உருவாகுது அப்படின்னா சிற்றோடைகளின் வேகம் குறைவதால், சிற்றோடைகளின் வேகம் குறைவதால் இது உண்டாகிறது. வேகம் குறைவதால் அங்கு படிய வைத்தல் நிகழ்வின் மூலம் உருவாகிறது. படிய வைத்தல் நிகழ்வின் மூலம் உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது வண்டல் மண் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஃபெர்டைல் சாயில், வளமான மண் அப்படின்னு சொல்லலாம். வளமான மண் இருக்கக்கூடிய 8 லிஸ்ட்லேயே இந்த வண்டல் மண் தான் ரொம்ப வளமான மண். இந்த மணல் எதை போட்டாலும் பொன்னாக மாற்றக்கூடிய பண்பு இதுக்கு இருக்கிறதுனால தான் நெல் உற்பத்திக்கு மிக பிரபலமான தஞ்சாவூர் மற்றும் மேற்கு வங்காளம் இதெல்லாம் ரைஸ் ப்ரொடக்ஷனில் நம்பர் 1 இருக்காங்க.
காரணம் இந்த மண்ணில் இயற்கையாகவே கனிமச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அலுமினியம், நைட்ரஜன் இதெல்லாம் ரொம்ப அலுமினியம் அதிகமாக இருக்குது, நைட்ரஜன் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இலை மக்கச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த வண்டல் மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலே இந்தியாவில் மட்டும் இல்லை, மிக பிரம்மாண்டமான உலகிலேயே மிகப்பெரிய ஒரு வண்டல் மண் சமவெளி அப்படின்னா அது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளி. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளியில் காணப்படக்கூடிய இந்த வண்டல் மண் தான். ஓகேங்களா? அப்போ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது கரிசல் மண். இந்த கரிசல் மண் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நமக்கு தெரியும் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மண்ணுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவோம். ரீகர் மண். அப்போது இந்த ரீகர் மண்ணில் என்ன நல்ல விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி நன்கு விளையும். பருத்தி, அதனால் இது வந்து காட்டன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காட்டன் சாயில். இதை அழிச்சிடலாமா? ஓகே, அப்போது இந்த பருத்தி மண்ணானது எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பசால்ட் பாறைகள். இந்த பசால்ட் பாறை அப்படின்றது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வல்கனோ ராக்ஸ். இது வந்து தேய்மானத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது இது உருவாகுது. அப்போது இந்த பசால்ட் பாறை எங்கள் அதிக அளவில் காணப்படுகிறதோ அங்கு பருத்தி மற்றும் மஞ்சள், கரும்பு போன்றவற்றை அதிகம் விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது கரிசல் மண் ஏன் கருப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பசால்ட் பாறை தேய் வருவதனால். அவ்வளோதான். அடுத்தபடியாக சரளை மண். இந்த சரளை மண் அப்படின்றது இந்த வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பிரதேசங்களில், அதாவது பொதுவாக மலை பிரதேசங்களில் இது அதிகம் காணப்படுகிறது. எனவே வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது இது உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மண் உருவாகிறதுக்கு ஒரு பெயர் இருக்குங்க. அதுக்கு பேர் லீச்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மண் சுவரல் முறை. லீச்சிங் ப்ராசஸ். மண் சுவரல் என்னங்க, இப்போ மவுண்டைன் இருக்குது, மேலே வந்து மழை பொழியுது, மேலே இருக்கக்கூடிய மண் கீழே அடிச்சு வந்து நிற்கிது இல்லையா, மண் சுரண்டிட்டு வந்து கீழே நிற்கிது இல்லையா, அதுக்கு பேர் தான் மண் சுவரல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின், பார்த்துக்கோங்க. அடுத்தது காடு மற்றும் மலைமண். காடு மற்றும் மலைமண்ணா இதுவும் கிட்டத்தட்ட சரளை மண் மாதிரி தான், ஆனால் நல்ல மலை பிரதேசங்கள் நிறைந்த பகுதிகளில் அதிக அளவில் காணப்படக்கூடிய மண் இந்த காடு மற்றும் மலைமண். இது வந்து அதிகப்படியாக பனிப்பொழிவு மற்றும் வெப்பநிலை மாற்றம் நிகழக்கூடிய பகுதிகளில் பௌதீக சிதைவின் காரணமாக, பௌதீக சிதைவு அப்படின்னா ஃபிசிக்கல் எரோஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால் இது உருவாகக்கூடிய மண் தான் காடு மற்றும் மலைமண். இந்த மண்ணில் அதிகப்படியாக இலை மக்கச்சத்துகள் அதிகம் இருக்கிறதுனால இயற்கையாகவே இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஃபெர்டைல் சாயில், வளமான மண் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், சரளை மண்ணுக்கு என்ன வித்தியாசம், இது எப்படி உருவாகுது அப்படின்னா வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பகுதி மற்றும் நிழல் நிறைந்த பகுதி, மேகமூட்டம் இருக்கக்கூடிய பகுதி நிழலாக இருக்கும், அப்போது சரளை மண் உருவாகுது. காடு மற்றும் மலைமண் அப்படின்றதும் இதுவும் கிட்டத்தட்ட வெப்பநிலை மற்றும் பனி ரெண்டும் மாறி மாறி வரக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய இடங்களில் பௌதிக சிதைவன் காரணமாக அப்படின்னா ஃபிசிக்கல் எரோஷன் மூலியமாக இது உருவாகிறது. ஓகேங்களா? அப்போது இந்த காடு மற்றும் மலைமண்ணில் அதிகம் சரளை மண்ணையும் சேர்த்துக்கலாம். சரளை மண் மற்றும் காடு மற்றும் மலைமண்ணில் என்ன அதிகம் விளையும் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்ட பயிர்கள் என்னங்க, டீ, காஃபி, ரப்பர், சின்கோனா இந்த மாதிரிலாம் நிறைய விளையும். சரிங்களா? அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், முந்திரி, பலா, இது எல்லாமே என்னங்க தோட்ட பயிர்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? வறண்ட மற்றும் பாலைமண் அப்படின்னா நமக்கே தெரியும், அதான் வறண்டன்னு சொல்லிட்டிங்களே, அப்புறம் எப்படி இருக்கும், வறட்சியாக தானே இருக்கும் கண்டிப்பாக. அப்போது இந்த வறண்ட மண் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மழைப்பொழிவு பற்றாக்குறை, 2 நோ ஃபாரஸ்ட், மரங்கள் இல்லாமை, மரம் இல்லைன்னா அங்கே மழை இருக்காது. 3வது பார்த்திங்கன்னா டீஃபாரஸ்டேஷன், மரங்களை வெட்டுதல், எல்லாமே ஒன்று தான், மரங்களை வெட்டுதல். 4வது அதிக வெப்பம் நிலவுவதால் நிலத்தடி நீர் வந்து ஆவியாயிரும். நிலத்தடி நீர் இப்போ இல்லை, ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம்,
நீர் ஆவியாதல். அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சஸ், காலநிலை மாற்றங்கள். அப்புறம் வடிகால் அமைப்பு இல்லாமை. வடிகால் அமைப்புன்னு என்னங்க, அங்கே ரிவர் சிஸ்டம், நோ ரிவர்ஸ். வடிகால் அமைப்புனால ஒன்று தான், ரிவர் சிஸ்டம்னாலும் ஒன்று தான். ஸோ இதை வந்து பார்க்கும்போது பலதரப்பட்ட காரணங்களால் ஒரு வறண்ட மற்றும் பாலை மண் உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக அமைக்கிறது. எடுத்துக்காட்டு இந்திய தார் பாலைவனத்தை சொல்லலாம். நமது இந்திய தார் பாலைவனமானது இது போன்ற காரணங்களாலும் மற்றும் ஆறுவழி மலைத்தொடர் அப்படின்ற ஒரு மலைக்கான இடையூறு ஒன்று இருக்கும், அதனாலையும் உருவாயிருக்கலாம். ஸோ இதனால் முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வறண்ட மற்றும் பாலை மண்ணில் என்ன விளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஆர்டிஃபிஷியல் இரிகேஷன், அதாவது செயற்கையான நீர் பாசன வசதியோடு சில இடங்களில் வறட்சியை தாக்குப்பிடிக்கக்கூடிய சில பயிர்கள் விளைவிக்கப்படுது. திணை, சாமை, வரகு, கம்பு, சோளம், இது போன்ற சிறு குறு தானிய வகைகள் விளைவிக்கப்படுகிறது. இங்கே ராஜஸ்தான் போன்ற பகுதிகள், அதுவும் கிழக்கு ராஜஸ்தானில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது ஆர்டிஃபிஷியல் இரிகேஷனோட. அதுவும் மேற்கு ராஜஸ்தானில் சுத்தம் ரொம்ப ஹாட் அண்ட் டெம்பரேச்சர் இருக்கிறனால எவ்வளோ தான் ஆர்டிஃபிஷியல் இரிகேஷன் பண்ணாலும் அது கட்டுப்படி ஆகாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த வறண்ட பாலைமண்ணில் ஈரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹியூமிடிட்டி கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், குட் பாக்டீரியாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், இலை மக்கச்சத்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இலை மக்கச்சத்துனா ஹியூமஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலையானது மண்ணில் விழுந்து தன்னுடைய மண்ணிற்கே உரமாக மாற்றப்படக்கூடிய நிகழ்வு ஹியூமஸ் கண்டென்ட், இலை மக்கச்சத்து. அது மண்ணுக்கே உரமாக மாறி அந்த செடியை தன்னை வளர்த்துக்கும். அடுத்தது உப்பு மற்றும் காரமண். அப்படின்றது இதுவும் கிட்டத்தட்ட பாலைமண் எப்படி உண்டாகுதோ அதே மாதிரி தாங்க. சொல்லப்போனால் இது வந்து சரியான நீர்பிடிப்பு இல்லாமை மற்றும் சிறந்த வடிகாலமைப்பு இல்லாமை, இந்த இரண்டு முக்கியமான காரணங்களினால் அந்த இடம் வந்து என்னவா மாறி போகிறதுனா, கெடுதல் விளைவிக்கக்கூடிய சில உப்பு கண்டென்ட் வந்து அடிமட்ட மண்ணிலிருந்து நுண்புழைய வழியாக மேல்மட்ட மண்ணிற்கு கடத்தப்படுவதால் இங்கு உப்பு மற்றும் கார்மண்ணானது உருவாகிறது. பொதுவாக உப்பு மற்றும் கார்மண்ணானது வறண்ட பகுதிகளான ராஜஸ்தான் போன்ற பகுதிகள் மற்றும் சாம்பார் ஏரி இது போன்ற பகுதிகளில் அதிகம் இந்த மண்ணானது காணப்படுகிறது. இது எப்படி உருவாகுதுன்னா, வடிகால் அமைப்பு இல்லாமையால் அங்கே என்னவாகுது, நீர்பிடிப்பு இல்லாமல் போவதால், நீர்பிடிப்புனா தண்ணி தேக்கி வைக்கிறது, இந்த மாதிரி தனியாக தேக்கி வைக்க முடியாத வறண்ட பூமியில். அப்போ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கெடுதல் விளைக்கக்கூடிய சில சால்ட்டானது என்னவாகும், மண்ணின் மேற்பரப்பிற்கு நுண்புழை வழியாக கடத்தப்பட்டு மேலே தேங்கி விளைக்கக்கூடிய உப்புகளாக மாற்றம் அடைகின்றன. அப்போ இங்கே என்ன விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே விளைவிக்க முடியாது. காரணம், உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த ஜீவராசியும் வாழ முடியாது. ஓகேங்களா? அப்போ இதில் எதுவுமே விளைவிக்க முடியாது. எடுத்துக்காட்டு ராஜஸ்தான் போன்ற வறண்ட பகுதிகள் மற்றும் வறண்ட பகுதியில் நீர் தேக்கி வைக்காத சில பகுதிகள். அடுத்தது களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். களிமண் மற்றும் சதுப்பு நிலமண்ணா இது எப்படி உருவாகுதுன்னா, சில உயிரின படிமங்களை கொண்டுள்ள ஈரம் மற்றும் ரொம்ப சேறு சகதியான நிறைந்த பகுதிகளில் இது காணப்படும். உயிரின படிமங்கள்னால் சில ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம், இலை, இறந்து போன பூச்சி, கொடி, இலை, தாவரங்கள், கனிகள் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போய் அது அப்படியே டீகாம்போஸ்டாக இருந்து எப்படியுமே சேரும் சகதியுமாக நிறைந்து அது என்னவா மாதிரி இருக்கும், ஒரு ஆர்கானிக் மேட்டர் மிக்ஸ்டு சாயிலாக மாறி போயிருக்கும். அதுக்கு பேர் தான் களிமண் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு சாக்கோ கலரில் இருக்கும், டார்க் ப்ரௌன் கலரில். ஸோ இதை வந்து நம்ம களிமண் அல்லது சதுப்பு நிலமண்ணு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எப்பவுமே ஈரம் சேரும் சகதியும் நிறைந்த ஒரு பகுதி இதை சொல்லலாம். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா பகுதி, அப்புறம் வேதாரண்யம், ஆறும் கடலும் சங்கமிக்கக்கூடிய பகுதி சொல்லமா. இது எல்லாமே எப்படி இருக்கும், ஈரமும் சேரும் சகதியும் கலந்த ஒரு பகுதியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து அதிகமாக தில்லை மரங்கள் அதிகமாக காணப்படும். தில்லை நடராஜர் கோயில் என்று பெயர் வர காரணமே அங்கே இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நில பகுதியில் அதிகம் விளைந்துள்ள தில்லை மரங்கள், அதனால் தில்லை நடராஜர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நிறைய படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த விஷயம் இதுதான் பார்த்துருக்கோம். ஸோ இந்திய மண் வகைகள் மொத்தம் 8 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. யார் பிரிச்சிருக்காங்கன்னா, 1953 தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமானது இந்தியாவுடைய மண் வகை 8 பிரிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் அடிப்படையில், அதாவது இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்பின் அடிப்படையில். இயற்பியல் பண்பு அப்படின்னா பார்த்தாலே தெரியுது என்ன கலர், செங்கலரில் இருக்கா செம்மண், கருப்பாக இருக்கா கருப்பு மண், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? செம்மண் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கிரானைட் கற்களான கிரானைட் மற்றும் நீஸ் போன்ற கற்கள் பாருங்கள், கிரானைட்
மற்றும் நீஸ் அப்படின்ற கற்களினால் இது உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து செம்மண்ணை மிஸ் பண்ணிட்டோம், எழுதிக்கோங்க. இந்த செம்மண்ணானது அரைவரண்ட பிரதேச பகுதிகளான சில பகுதிகளில் இது காணப்படுகிறது. ஓகேங்களா? அப்போது மண் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆங்கிளில் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், புக் பேக் கொஷின் பேஸ் பண்ணி கேட்கலாம். உலக மண் தினமானது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது, உலகின் புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது எது, ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும், எந்தெந்த மண்ணில் எந்தெந்த பயிர்கள் அதிகம் விளைவிக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். அந்த மண் எவ்வளோ பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, உலகிலே மிகப்பெரிய ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு வண்டல் மண் சமவெளி பகுதி எதுன்னு கேட்கலாம். மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது என்று கேட்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆங்கிளில் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால கண்டிப்பாக ஜியாகிரஃபியில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் மண் அப்படின்ற இந்த டாப்பிக் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? மீண்டும் இதே போன்ற அடுத்த டைட்டில் ஒரு சாப்டர் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.